அப்போ கொஞ்சம் டவுனா இருக்கிறப்போ, நம்ப முடியாத ஒரு நிலையில இருக்கிறப்போ என்ன பண்ணணும்? வாய் திறந்துக்கிட்டு இல்ல இல்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன் நமக்கு இது நம்புறது கஷ்டமாயிடுதுன்னா, பல கஷ்டங்கள், சூழ்நிலைகள், மற்றவங்களுடைய பேச்சு, சில நேரம் நம்ம சொந்த குடும்பத்தாரே நம்மளை வந்து ஒரு மாதிரி கீழ்த்தனமா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் இதை செய்ய போற, உனக்கு எங்க இது நடக்கும், இது நீ எப்படி செய்ய முடியும், இதெல்லாம் வந்து உனக்கு ஒர்க் அவுட் ஆகாது, உனக்கு இதுல நீ செஞ்சு வெற்றி பெற முடியாது அப்படின்னு குடும்பத்தாரே நம்மளை வந்து ஒரு மாதிரி மட்டப்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு சுத்தி இருக்கிற ஆட்கள் இந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் பேசும்போது, நம்முடைய நம்பிக்கைக்கு விரோதமாக பேசும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒரு காலை வாங்கிட்டு இன்னொரு காதில் விடணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு பதில் இப்படி சொல்கிறேன், அவங்க பேச பேச நீங்கள் முணுமுணுத்துக்கணும். இல்லை இல்லை இது நடக்கும், தேவன் என்ன ஆசீர்வதிச்சிட்டா. அவங்க சொல்ல சொல்ல நீங்கள் வேற வார்த்தைக்கு கொஞ்சம் முணுமுணுத்துக்கோங்க, அல்லது இப்படி திரும்பி நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க. இல்லை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்கு. கிறிஸ்து எனக்காக சாபம் ஆயிட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.